லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சொல்லியிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அசீஸ். தேர்தல் முடிந்த பிறகு அந்த EVM மின்னணு குறித்தான சர்ச்சைகள் தான் பெரிய பூகம்பமா நாடு முழுவதும் பரபரப்பா பேசப்படுது. இதுல எலான் மஸ்க் அவர்கள் கூட அந்த EVM மிஷின் வந்து ஹேக் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது ராகுல் காந்தி அவர்களும் மும்பையில நடந்த அந்த ஏக்நாத் ஷிண்டேவுடைய சிவசேனா அவருடைய வெற்றியை குறிப்பிட்டு அவரும் ஒரு பதிவை போட்டிருந்தாரு. இது ஒரு பெரிய பூதாகரமா வெடிச்சிருக்கு இல்லையா அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு? இது நீங்க எப்படி பாக்குறீங்க? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அந்த ஃபர்ஸ்ட் டெமோ பார்த்த பத்திரிகையாளர்கள் நானும் ஒருத்தங்க. 1989 M2ங்கிற மாடல், இப்ப M4ன்னு நான் நினைக்கிறேன். நம்ம நாட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கும் மற்ற நாடுகளில் இருக்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங்க்கும் இடையில நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம மிஷின் முதல்ல இன்ட்ரோ ஆகும்போது அதுக்கு வந்து விவிபேட் கனெக்ஷன் கிடையாது, மிஷின் மட்டும் ஸ்டாண்ட் அலோன் யூனிட். அதாவது வெளியில இருந்தெல்லாம் அதை ஹேக் பண்ணவே முடியாது, அது இம்பாசிபிள், டோட்டலா இம்பாசிபிள். காரணம் என்னன்னா வைஃபை கனெக்ஷன் கிடையாது அதுக்கு. அப்ப நீங்க ஒரு சாதாரண பட்டன் போன் எடுத்துக்கங்க, எந்த கனெக்ஷனும் இல்லாத, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லாத பட்டன் போன். பட்டன் போனை நீங்க ஏதாவது ஒரு வகையில ஹேக் பண்ண முடியுமா? பட்டன் போனோட மூவ்மெண்ட்டை மட்டும் நம்ம வாட்ச் பண்ணலாம். எப்படின்னா டவர் மூலமா நம்ம வாட்ச் பண்ணலாம். அதுவும் குறிப்பா வந்து நமக்கு அந்த IMEI நம்பர் இருந்தா வாட்ச் பண்ணலாம். மற்றபடி ஹேக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா விவிபேட் இணைச்ச பிறகு அதுல சில பிரச்சனைகள் வந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஒரு ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஏதாவது ஒரு வகையான ஒரு எலக்ட்ரானிக் பொருள் உள்ள வச்சிருப்போம். அது வந்து ப்ரீ ப்ரோக்ராம்டு. அதே மாதிரி நம்மளோட விவிபேட்ல வச்சிருக்கிற அந்த கவுண்டிங் அது வந்து ப்ரீ ப்ரோக்ராம்டுங்கிற ஒரு பிரச்சனை கிளம்பிச்சு. சில நேரங்களில் சில வீடியோக்கள் நம்ம பார்ப்போம், ஒரே பட்டன் அழுத்தி வந்து பல முறை ஓட்டு போடுற வீடியோக்கள் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஆனா அது எல்லாமே வந்து அந்த நம்ம மார்க் போல் நடத்தும் போது ஏற்படுத்தப்படுகிற ஒரு அந்த அது தவறாக படப்பிடிப்பு நடத்தப்பட்ட ஒரு வீடியோ தான். யாராவது ஒருத்தங்க லோக்கலா இன்ஃப்ளூயன்ஷியலா அந்த வீடியோ பண்ணி போடுறது, இது ஒரு பரபரப்பா மாறிடுச்சு. இப்ப நம்ம அடிப்படையில பார்க்க வேண்டிய விஷயம் எதுன்னா, எலான் மஸ்க் சொன்னது, அதுக்கு ராகுல் காந்தியோட பதில். முடிவு கட்டணும் அப்படிங்கிறாரு. அந்த EVM மிஷின் இதுக்கே முடிவு கட்டணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இல்ல, அது அவர் ஏன் சொல்றாருனாங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அமெரிக்கால, நான் வந்து என்னோட அமெரிக்கன் ஜேர்னலிசம் டேஸ்ல இருந்து நான் இதை கோரிலேட் பண்ணி பாக்குறேங்க. 79 அது டல்லாஸ், டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள டல்லாஸ் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். இதுல யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல உள்ள எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் அதுல வந்து மிஷின்ஸ் இருக்கு, நம்மளே மாதிரியான மிஷின்ஸ். டச் ஸ்கிரீன் இருக்கு. இப்ப நம்மகிட்ட டச் ஸ்கிரீன்லாம் கிடையாது. டச் ஸ்கிரீன்ல வந்து எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு வெளியில இருந்து ஒரு கனெக்டிவிட்டி வந்துருது. அப்புறம் வந்து கவுண்டிங்க்கு மிஷின்ஸ் இருக்கு. இப்ப நம்ம வந்து EVMல ஓட்டு போடுறோம், அது பிறகு கவுண்டிங் வந்து மெக்கானிக்கல் தான். என்னன்னா அந்த EVM எடுத்து வச்சு அதுல உள்ள சீல் எல்லாம் நம்ம செக் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபார்ம் 17C கொடுத்து நம்ம போலிங் பூத் ஏஜென்ட்டுகள் முன்னாடி ரிசல்ட் பட்டனை அழுத்தி எல்லா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ரிசல்ட்டையும் கூட்டி ஒவ்வொரு கட்டமா ஒரு சுற்று வாக்கு எண்ணிக்கை, மறு சுற்று வாக்கு எண்ணிக்கை, இப்படி போற சிஸ்டம். ஆனா யூஎஸ்ல நிறைய இடங்கள்ல பேலட் பேப்பர் உண்டு, அதை கவுண்ட் பண்றதுக்கு மிஷின்ஸ் இருக்கு, கவுண்டிங் மிஷின்ஸ். அப்புறம் வந்து பேப்பர் பேலட்டை ஸ்கேன் பண்ற மிஷின்ஸ் இருக்கு, ஸ்கேனிங். அதாவது டச் ஸ்கிரீன் இருக்கு, நம்ம பயன்படுத்துற மாதிரியான ஓட்டிங் மிஷின்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து ஸ்கேனர்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து கவுண்டிங் மிஷின்ஸ் இருக்கு. இதுல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு. ஸோ எல்லாத்தையும் யூனிஃபார்மா மாற்றணும் என்பது ஒரு பெரிய குரல். இதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் கமிஷன் இருக்கு, அது எலக்ட்ரானிக்ஸ் அசிஸ்டன்ஸ் கமிஷன், அது எலெக்ஷன் அசிஸ்டன்ஸ் கமிஷன், EACன்னு பேரு. இந்த EAC கமிஷன் ரொம்ப காலமா இருக்கு, இப்ப ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 2005க்கு பிறகு வந்து வாலண்டரி ஓட்டிங் சிஸ்டம்னு ஒண்ணு கொண்டு வந்து அதை பக்காவா பண்ணியிருக்காங்க. எந்த மிஷினா இருந்தாலும் அந்த EACயோட அப்ரூவல் இல்லாம மிஷினை வந்து அமெரிக்கால பயன்படுத்த முடியாது. நமக்கு இருக்கிற மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிற கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் மட்டும்தான். அப்போ EVM பேர்ல சந்தேகம் ஏற்படுறதை விட கூட
இவிஎம் ஹேண்டில் பண்ற எலெக்ஷன் கமிஷன் பேர்ல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஒருதலைபட்சமாக நடந்து கொள்ளுதல், அப்புறம் வந்து ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணும்போதே வந்து உதாரணமா மோடியோட வசதிக்கு ஏற்ப ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணது, அப்புறம் தேர்தல் பின்னடைவுகள் ஏற்படும் போது அதை சொல்லாம தாமதம் பண்றது, இப்படியான சந்தேகங்கள் வரும்போது ஒட்டுமொத்தமா சிஸ்டம் பேர்ல சந்தேகம் வந்துருது. மற்றபடி எலான் மஸ்க் சொன்னதுக்கும் நம்ம சிஸ்டத்துக்கு இடையில பெரிய வேறுபாடு இருக்கு. இல்ல 140 தொகுதிகள்ல அந்த வாக்கு எண்ணிக்கைக்கும் எண்ணப்பட்ட அந்த மிஷினுடைய வாக்குகளுக்கும் வித்தியாசம். சில இடங்கள்ல 10,000 15,000, தமிழ்நாட்டுல கூட திருவள்ளூர் தொகுதியில 16,000 ஓட்டு குறைவா இருக்கு. மும்பையில அந்த குறிப்பிட்ட தொகுதியில 48 ஓட்டு வித்தியாசத்துல தான் வெற்றி பெறாரு. இதுவும் ஒரு பெரிய இதுதானே இந்த எலான் மஸ்க் அவர்களுடைய அந்த பேச்சுக்கும் இந்த நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கும் கனெக்ட் பண்ணி பெருசா பேசுறாங்க இல்லையா? இது ஒரு பாதிப்பு அப்படின்னு மக்கள் உணர்றாங்கல்ல. உண்மைதான். நம்ம தரவுகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 300 தொகுதியில வந்து நம்ம பதிவானதாக 17C இருக்கிற வாக்குகளுக்கும் ஆக்சுவலா கவுண்டட் வாக்குகளுக்கு இடையில வித்தியாசம் இருக்கு. இது வந்து போன தேர்தலையும் இருந்தது, 2019 தேர்தலையும் இருந்தது. அதைத்தான் வந்து டெமோக்ரஸி அசோசியேஷன் சுப்ரீம் கோர்ட்ல எடுத்து வாதாடி இவிஎம்முக்கான தடை இல்லைன்னா விவிபேட்ல இருக்கிறத மொத்தமா எண்ணணும், இப்படியான நிறைய ஒரு கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். சுப்ரீம் கோர்ட் வந்து அதை நிராகரிச்சிருச்சு. 2019லயும் இதே ப்ராப்ளம் இருந்துச்சுங்க, இப்பவும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. அப்போ நம்ம சிஸ்டத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கோளாறு இருக்கு. இப்போ அதுக்காக 2 சாய்ஸ். பழையபடி பேப்பர் பேலட்டுக்கு போகணும் என்பது சரியா? பேப்பர் பேலட்டுக்கு போகும்போது இந்த குறைபாடுகள்லாம் நிவர்த்தி செய்யப்படுமா? நமக்கு நல்லா தெரியும் பேப்பர் பேலட்ல என்னென்ன முறைகேடுகள் நடந்தது. செல்லாத ஓட்டு ஏகப்படுது வரும். என்ன காரணம்னா மடிக்கும் போது ஏற்படுற கோளாறு, முத்திரையோட ஒரு பகுதி இன்னொரு சின்னத்துல விழுந்துரும். அந்த செல்லாத ஓட்டுலயே பல பிரச்சனை வந்துச்சு. 3000 ஓட்டு 4000 ஓட்டு செல்லாதுன்னா நம்ம வெற்றி வித்தியாசம் இப்போ மும்பை மாதிரியான இதுல 48 ஓட்டுல வெற்றி வித்தியாசம் வரும். இதெல்லாம் நம்ம மாற்றுறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் நம்ம இவிஎம். அதாவது 1989 அது அமலுக்கு வந்த காலகட்டம், அப்ப 2001 மாதிரியா அமல்படுத்துறது, இது எல்லாமே நான் நேரடியா பார்த்த விஷயங்கள்ங்க. அப்போ ஸ்ட்ரைட்டா வந்து அமெரிக்காவில் இருக்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங்க்கும் நம்மகிட்ட இருக்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கும் இடையில நம்ம வந்து ஒற்றுமைப்படுத்தி பார்க்க வேண்டாம். ஆனா அதுக்கு பதிலா நிறைய தேர்தல் சீர்திருத்தங்கள் நம்ம பண்ண முடியும். இப்போ ஒண்ணுமே இல்லை, நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் நமக்கு என்ன சந்தேகம் வருது, எலெக்ஷன் கமிஷன் பேர்ல சந்தேகம் வருது, அதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கு. அப்போ எலெக்ஷன் கமிஷனை நம்ம நியூட்ரலா மாத்தணும், சுப்ரீம் கோர்ட் ஒரு சஜஷன் கொடுத்தது. ஆனா அதை வந்து பிஜேபி கவர்மெண்ட் அதை நிறுத்து போக செய்யற விதமாக 3 கமிஷனர்ல 2 பேரு, அது கிட்டத்தட்ட அது பிஜேபி தேர்ந்தெடுத்த ஆட்கள் தான் இந்த 2 பேரும். இது மாதிரியான விஷயங்கள்ல நம்ம பெர்மனண்டான சொல்யூஷன் பார்க்கணும். அதாவது எப்படி கான்ஸ்டிடியூஷன்ல சில விஷயங்கள் நம்ம மாற்ற முடியாதோ அதே மாதிரி இதுலயும் நம்ம சொல்யூஷன் பார்க்கணும். அதுக்கு பதிலாக நம்ம பழையபடி வந்து ஓட்டர் பேலட் பேப்பருக்கே போகலாம் அப்படிங்கிற சஜஷன் சரியில்லை. ஆனா அதே நேரத்தில் நம்மகிட்ட சில பாதுகாப்பு ஏற்பாடு இருக்குங்க, அதை யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. இப்போ உதாரணமா மார்க் போல் வெறும் 50 ஓட்டுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. மினிமம் 50 ஓட்டு. நீங்க ரேண்டம் நம்பரா எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணமா நம்மளோட இவிஎம் பேர்ல நமக்கு சந்தேகம் இருக்கு. ஆஃப்டர் ஆல் வந்து ஒரு 1000 ஓட்டுக்கு ஒரு இவிஎம்னு நீங்க சராசரியா குத்து மதிப்பா கணக்கு போடலாம். அப்ப இவிஎம் பேர்ல ஒரு சந்தேகம் இருக்கு, ஏதோ ஒரு கிராமம் உள் கிராமம்னு வச்சுக்கோங்க, இவிஎம்ல சந்தேகம் இருக்கு. அப்போ மார்க் போல் வந்து 50லயே நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே வேண்டாம். 73 114 இப்படி உங்க மனசுக்கு தோணுன நம்பரை வந்து மார்க் போலுக்கு வந்து நடத்த சொன்னாலே இவிஎம்ல ப்ரோக்ராமிங் இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்மளோட கட்சி ஏஜென்ட்களுக்கான சரியான பயிற்சி இல்லைங்கிறது என்னோட கருத்து முதல்ல இருந்தே. அப்புறம் மார்க் போல்ல பதிவான ஓட்டை அழிக்கணும், டெல் பண்ணணும். அந்த மார்க் போல்ல பதிவான ஓட்டுல விவிபேட்லயும் சீட்டு விழுந்திருக்கும், அந்த சீட்டெல்லாம் எடுக்கணும். இது வந்து ஒரு காமனா நம்ம கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடு. இதை செய்வதற்கும் நிறைய இடங்கள்ல தவறுறோம். இது ஒரு கோளாறு. இல்ல இந்த இவிஎம் போன்ற அந்த இயந்திரங்கள்ல முறைகேடு, அதாவது முறைகேடை விட ஒரு இயந்திர பழுது நடக்கிறது இயல்பு. இப்ப எலான் மஸ்க் போன்ற ஒரு ட்விட்டர் எக்ஸ் நிறுவன அந்த சேர்மன் அவர் ஒரு பெரிய இடத்துல இருந்து வந்து சொல்றாரு. ஆனா இதுல நீதிமன்றத்தினுடைய பங்கு ரொம்ப முக்கியம்னு பார்க்கப்படுது இல்லையா? அதாவது உதாரணத்துக்கு சண்டிகர் மேயர் தேர்தல்ல நீதிமன்றம் தலையிட்டு பல்வேறு அந்த ஒரு நீதி கிடைத்ததை நம்ம பார்த்தோம். அது போல இங்கு மும்பையில அந்த அந்த விவிபேட்டுடைய அந்த ஓடிபி வந்து அவருடைய மைத்துனருடைய மொபைல்ல இருக்கு.
இதெல்லாம் வந்து அப்பட்டமாக வெளியே தெரியுது, புகார் கொடுக்குறாங்க. இது போன்ற விஷயங்களை வந்து நீதிமன்றம் எப்படி அணுகணும்? ஏன்னா நீதிமன்றங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா? உச்ச நீதிமன்றம் இது மாதிரியான விஷயங்களை எந்த மாதிரி எடுத்துட்டு போவாங்கன்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, நீதி என்பது வெறுமனே வழங்கப்படுவது மட்டுமல்ல, வழங்கப்படுவதாக அனைவராலும் உணரப்படுவது. சரியான நீதி வழங்கப்பட்டது அப்படின்னு எல்லாரும் உணரணும். நியாயமான, நேர்மையான, சுதந்திரமான தேர்தல்கள் நடைபெற்றன அப்படின்னு எல்லா வாக்காளர்களும் உணரணும். அப்படி அப்பழுக்கற்ற வகையில நம்ம சிஸ்டம் இருக்கணுங்க. அன்பார்ச்சுனேட்லி அப்படி இல்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. எனக்கு தெரிஞ்சு சேஷன் காலத்துல அப்படியான ஒரு பெரிய டெரர் இமேஜ் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருந்தது. இன்னைக்கு தேதிக்கு அது இல்லை. நிறைய குறைபாடுகள் இருக்கு. ரொம்ப ஒருதலை பட்சமாக நடந்து கொண்ட பல விஷயங்களை நம்ம சுட்டி காட்ட முடியும். எனவேதான் இந்த ஒட்டுமொத்த சந்தேகம் ஏற்படுது. இப்போ நம்மளோட ப்ராசஸ்ல என்ன இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு கீழே வெற்றி வித்தியாசம் இருந்தா ரீகவுண்டிங் பண்ணணும். இப்போ உதாரணமா விருதுநகர் ரீகவுண்டிங் என்பதற்கான ஒரு 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 கோரிக்கையை வந்து அந்த தோற்று போன வேட்பாளர் சார்பாக யாராவது விடுத்தாலே ரீகவுண்டிங் பண்ணணும். இப்ப 48 ஓட்டு ரீகவுண்டிங் பண்ணணும். பல முறை இந்த ரீகவுண்டிங் நடந்திருக்கு. அது நம்மளோட விதிமுறைகளே இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி வந்து அந்த அதிகாரி வந்து அதை செய்ய தவறுறாரு. என்ன காரணம்னா, அவருக்கு ஏதாவது ஒரு வகையில பொலிட்டிக்கல் பிரஷர் வருது. இப்ப அமித்ஷா வந்து ஒரு 150 தேர்தல் நடத்த அதிகாரிகளோட பேசினாருங்கிறது குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சி அதை வந்து தேர்தல் ஆணையத்திட்ட அது புகாரா தெரிவிக்குது. அப்ப தேர்தல் ஆணையம் அதுக்கு என்ன பதில் கொடுக்கணும்னா, நாங்க விசாரிக்கிறோம், யாருன்னு சொல்லுங்க. இப்படியான பதில் கொடுக்கறதுக்கு பதிலா இதுக்கு ஆதாரம் கொடுங்க. அப்படி ஆதாரம் கொடுக்கலன்னா உங்க பேர்ல தான் நடவடிக்கை எடுப்போம். இப்படி மிரட்டுகிற துணியில இருக்கு. தேர்தல் ஆணையம் மக்களின் சேவகன். அதை முதல்ல தேர்தல் ஆணையர்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம செலவுல தான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க, வசதியா வாழ்றாங்க. அப்ப நமக்காக பணியாற்ற வேண்டியவர்கள், தேர்தல் சுதந்திரமா நடத்துதுன்னு நமக்கு உணர்வை ஏற்படுத்த வேண்டியவர்கள், அவர்கள் தவறிவிட்டார்கள். இன்னும் சொல்ல போனா முதல்ல இருந்து அந்த இது தப்பா இருந்துச்சு. 3 தேர்தல் ஆணையர்ல ஒரே ஒருத்தர் தாங்க இருந்தாரு. ஒரு போஸ்ட் அது வேக்கண்டாவே இருக்கு. ஒரு போஸ்டுக்கு கடைசி நேரத்தில் ஆள் போடுறாங்க. அதாவது அட்டவணை அறிவிக்கப்படுவதற்கு சற்று முன்னதாகத்தான் 3 தேர்தல் ஆணையர்களும் பொறுப்புல இருக்கிறாங்க. அப்ப அந்த மீதி 2 பேருக்கு என்ன பயிற்சி இருந்திருக்கும்? அவங்க எவ்வளவுதான் பெரிய ஜாம்பவான் IAS அதிகாரியா இருந்தாலும் தேர்தல் பயிற்சின்னு ஒண்ணு தேவையில்ல. அந்த பயிற்சி அவர்களுக்கு என்ன கிடைச்சது? தலைமையில் இருக்கவங்களுக்கே கிடைக்கலன்னா கீழே இருக்கிற அதிகாரி அவன் நமக்கு என்ன வந்திருக்குன்னு தானே இருக்க போறான். தேர்தல் ஆணையருக்கு கீழே பல அதிகாரிகள் இருப்பாங்க. தேர்தல் ஆணையர்கள் சரியான கைடன்ஸ் கொடுக்கலன்னா அவங்க பேசாம விட்டுருவாங்க. நம்மளே ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் பார்த்தோம். வாக்குப்பதிவு எண்ணிக்கையை தெரிவிப்பதில் ஏற்பட்ட தாமதம், அதுக்கு பிறகு அது குறித்த பல வாத பிரதிவாதங்கள், என்டையர் தேர்தல் ப்ராசஸ்லயும் ஏராளமான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன. சந்தேகங்கள் எழுப்புவது என்பது கட்சிகளின் கடமை, வாக்காளர்களின் உரிமை. சந்தேகங்களுக்கு விடை கொடுப்பதற்கு பதிலாக, தெளிவுபடுத்துவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையம் வந்து சந்தேகங்கள்லாம் இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை இப்படியே வந்து அதை குப்பை மாதிரி தள்ளி விட்டுக்கிட்டே போனாங்க. எனவேதான் இந்த பிரச்சனை வருதுங்க. அப்ப இப்போதும் வந்து காலம் ஒன்றும் மாறவில்லை. இப்போ இந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு 5 சந்தேகங்களாக நம்ம தொகுத்துற முடியும். 5 சந்தேகங்களுக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தோட கடமை. இந்த ஓடிபி மேட்டர்ல எனக்கு அடிப்படையில் என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா, ஓடிபியை வந்து இன்புட் பண்றதுக்கு நம்மளோட இவிஎம்லயோ இல்ல விவிபேட்லயோ எங்க இடம் இருக்கு? உங்களுக்கு ஒரு ஓடிபி வருதுங்க, சரி பேங்க் டிரான்சாக்சன் பண்றீங்க, ஒரு ஓடிபி வருது. அந்த ஓடிபியை நீங்க உள்ளீடு பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன் வேணும்ல. அது இல்லாம ஓடிபி வச்சு என்ன பண்றது? அந்த ப்ரொவிஷன் எங்க இருக்கு இதுல? அப்படியான, அதாவது ஆரின் அதர் வேர்ட்ஸ் வந்து உள்ளீடு பண்ணுவதற்கான ஒரு விசை பலகை வேணும்ல. அது விவிபேட்டை நம்ம பிரிச்சு எடுத்த பிறகு அது எப்படி உள்ளீடு பண்ண முடியும்? விவிபேட்டையும் நம்மளோட வாக்குப்பதிவு எந்திரத்தையும் கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து நம்ம பிரிச்சு எடுத்து சீல் பண்ணி இதுல வச்சிடறோம், கவுண்டிங்ல வச்சிடறோம். அப்புறம் 1 மாசம் கூட ஆகலாம், இல்ல 45 நாள் ஆகலாம், இல்ல 2 நாளைக்குள்ள கவுண்டிங் வரலாம். பட் ஒரு ஓடிபி வந்து அந்த ஓடிபி எங்க வந்து அது உள்ளீடு பண்ணுவீங்க? அதுக்கேற்ற விசைப்பலகை ஏது? இதெல்லாம் ஒரு குழப்பமான இடம். ஆனா தெளிவுபடுத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் சரியா தெளிவுபடுத்த மாட்டேங்குது. ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு, இது ஒரு விமானத்தின் கருப்பு பெட்டி போல, யாருமே இதை ஓபன் பண்ண, அதாவது அந்த ஆராய்ச்சி பண்ண முயற்சி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே 2016 சரி 19 கூட தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு அந்த வாக்கு எண்ணிக்கை குளறுபடி இதெல்லாம் இருந்துச்சு. அப்போ நீதிமன்றங்கள் அந்த வழக்க நிலுவையில தான் போட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஏன்னா அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், நம்பிக்கையின்மை ஏற்படுத்தும் சொல்றாங்க. ஆனா இப்ப ராகுல் காந்தி இந்த விமானத்தின் கருப்பு பெட்டி போல
இந்த முறை அந்த விமானத்தின் கருப்பு பெட்டி ஓபன் செய்யப்படுமா? பல்வேறு இடங்கள்ல முறைகேடு நடந்திருக்குன்னு வெளிப்படையா நம்ம பாக்குறோம். சோசியல் மீடியா முன்பை விட இப்ப அதிக அளவு உயர்ந்திருக்கிறது. மக்களிடையே ஒரு பெரிய பாதிப்பும் அச்சமும் இருக்குது இல்லையா? இந்த முறை அந்த விமானத்தினுடைய கருப்பு பெட்டி ஓபன் செய்யப்படுமா? ராகுல் காந்தி ஒரு ஆப்போசிஷன் லீடர், அவரு எல்லா சந்தேகங்களையும் எழுப்புவதற்கு உரிமை இருக்கிறதுங்க. ஆனா அடிப்படையில ராகுல் காந்தி ரேபரேலியில அவரை தோற்கடிக்கணும்னு நினைச்சிருந்தா இவிஎம்லயும் பிற இயந்திரங்களையும் கோளாறு ஏற்படுத்தி தான் தோற்கடிச்சிருக்கலாம்ல. ரேபரேலி, வயநாடு 2 தொகுதியிலையும் தோற்கடிக்க வேண்டியதானே அவரை. அப்ப வெற்றி பெற்ற எதிர்கட்சி வேட்பாளர்கள்லாம் எப்படி வெற்றி பெற்றாங்க? எளிதாக தெரிந்துவிடக்கூடிய தொகுதிகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துட்டு ஒரு பொதுப்படையா ஒரு 240 லட்சம் வாக்கு வித்தியாசம் வர முடியாதுல்ல. அத்தனை லட்சம் வருது இல்லையா? இப்போ மோடியே வந்து 3 இடத்துல கவுண்டிங்ல பின்னடைவா இருந்தது நமக்கே தெரியுமே. போன தடவை மோடி வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் எவ்வளவு, இந்த தடவை எவ்வளவு குறைஞ்சிருக்கு. அதாவதுங்க பிராக்டிக்கலா அது முடியாதுங்க. 6 செக் இருக்கு. நான் வந்து தேர்தல் ப்ராசஸ்ல ரொம்ப பங்கெடுத்தவங்கிற முறையில் சொல்றேன். ஒரு இவிஎம் நம்ம இதுக்குள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி, போலிங் பூத்ல பொதுஜன பயன்பாட்டுக்கு, வாக்காளர் பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி 6 வகையான பரிசோதனைகள் இருக்கு. வரிசையா இவிஎம்மோட சீரியல் நம்பர்ல ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும், அப்புறம் அன்னைக்கு போலிங் முடிஞ்ச பிறகு அதை சீல் பண்ணி கையெழுத்து போடுற வரைக்கும் இருக்குங்க. அந்த 6 செக்கை வந்து நம்ம மீற முடியாது. அப்புறம் இவிஎம் நம்ம டாக்டர் பண்ணணும்னு வைங்க, தவறா ஒரு ரீப்ரோக்ராம் பண்ணி ஏதோ ஒரு வகையில எல்லா எலக்ட்ரானிக் எல்லாத்தையுமே நம்ம மாத்தலாம். அந்த பிரின்சிபிள் கீழே பண்ணோம்னாலும் இந்தியா முழுவதும் ஒரு சாதாரணமான ஒரு பார்லிமெண்ட் தொகுதிக்கு 1000 ஓட்டுக்கு ஒரு இவிஎம்ங்க. பதிவான ஓட்டு எவ்வளவுங்கிறத பத்தி பேச்சே இல்லை. 1000 ஓட்டுக்கு ஒரு இவிஎம் நம்ம ப்ரொவைட் பண்ணி ஆகணும் இல்ல. அப்படின்னா ஒரு 10 லட்சம் வாக்கு கொண்ட ஒரே ஒரு எம்பி தொகுதிக்கு எத்தனை 1000 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேவை? அப்படி 543 இதுக்கு எத்தனை லட்சக்கணக்கான வாக்குப்பதிவு இயந்திரம் தேவை? அது எல்லாத்தையும் எப்படி வந்து நம்ம டாக்டர் பண்ணி அதை டாக்டர் பண்ணதை மட்டும் பிரிச்சு எப்படி நம்ம அனுப்ப முடியும்? ஷேர் இம்பாசிபிள்ங்க. அது இந்தியா மாதிரியான நாட்டுல, இவ்வளவு பெரிய நாட்டுல, கிட்டத்தட்ட 100 கோடி வாக்காளர்கள் இருக்கிற ஒரு நாட்டுல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வாக்குப்பதிவு இயந்திரங்களை நம்ம ஏதாவது ஒரு வகையில அதை திருத்தி அந்த திருத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களை குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு எப்படி அனுப்ப? ஆனா இதுல உண்மையான சஜஷன் என்னவா இருக்கும்னா, இந்த மாதிரி சந்தேகமே வரக்கூடாது இல்லையா? அப்ப சந்தேகமே வரக்கூடாதுன்னா முதல்ல எந்த அமைப்பு சரியா இருக்கணும்? நம்மளோட தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் அது சீசரின் மனைவி மாதிரி எந்த சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது இருக்கணும். அப்படின்னா முதல்ல அந்த ஆணையம் அமைக்கப்படும் போதே அத்தகைய ஒரு புனிதத்தன்மை அதுக்கு இருக்கணும். 3 பேரும் போடும் போதே அந்த பிரச்சனை வந்துருது. அப்ப இதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது எல்லாத்துலயும் நமக்கு சந்தேகம் ஏற்படுது. அப்ப சந்தேகத்தோட ஒரு தேர்தல் நடத்துறது, தேர்தல் நடந்து முடிந்த பிறகு சந்தேகங்கள் இருப்பதுங்கிறது ஜனநாயகத்துக்கு அழகல்ல. அமெரிக்காவையும் இந்தியாவையும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். ஆனா இந்தியாவுக்குள்ளேயே நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு சாதாரண விஷயம் நமக்கே கண்ணுக்கு தெரியுது. அறிவிக்கப்பட்ட வாக்கு எண்ணிக்கைக்கும் நிஜமான வாக்கு எண்ணிக்கைக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. அப்ப ஏன் வந்துச்சு? அது சும்மா பொதுப்படையான காரணங்கள், அதாவது சரியான முறையில வந்து டேட்டா என்ட்ரி இருக்காது, இப்படியான பொதுவான காரணங்கள் தவறு. ஏன்னா அப்படி ஒரு அதிகாரி தவறு பண்ணியிருந்தாருன்னா அவரை டிரான்ஸ்பர் பண்ணுங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க, பனிஷ் பண்ணுங்க. இவ்வளவு பெரிய ஒரு வாக்குப்பதிவு நடக்கும்போது யாரோ ஒரு 100 அதிகாரி இல்ல 2000 அதிகாரி தவறு இழைத்து அந்த தவறுகள்னால நம்ம ப்ராசஸ் பேர்ல கலங்க வரக்கூடாது இல்லையா? அப்படி என்ன நடவடிக்கை தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கு? அப்படி நடவடிக்கை எடுக்காதனால தான் சந்தேகம் வலுப்பெறுது. கண்டிப்பா சார். அதாவது மக்களிடையே உள்ள அச்சத்தையும் குழப்பத்தையும் தீர்க்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு அப்படின்னு நீங்க உறுதியா சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு தீர்வும் குழப்பமும் நீங்கும்னு நம்ம நம்புவோம். உங்களுடைய அனுபவம் வாய்ந்த பயனுள்ள நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.